இட்ஸ் அட்வென்ச்சர் கைஸ். நல்ல வேலை. கமான் ப்ரோ. ஷூ பேண்ட் எல்லாம் நாரி போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான் கைஸ். கால் மட்டும் உள்ளே மாட்டிக்க கூடாது. இன்னும் இருக்குது, தரமாக இருக்குது. இன்னொன்று அந்த மலையை தாண்டி அடுத்த மலைக்கு போகணும். ஹிமாலயாஸ் அங்கே தான் இருக்குது. இதே ஹிமாலயாஸ் வந்தாச்சு. ஹிமாலயாஸில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். தரமாக இருக்குது. ஆஃப் ரோடு. கேமரா எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க வேறு மாதிரி. அவரே இப்படி தடவுறானா நம்ம எப்படி தடவுவோம்? ஓ மை காட். அவர் போட்ட தடத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். அப்போ தான் நம்மளால் போக முடியும். ஷூ பேண்ட் எல்லாம் நாரி போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான் கைஸ். கால் மட்டும் உள்ளே மாட்டிக்க கூடாது. ஸ்டாண்டு நம்மளால் போட முடியாது. வேற மாதிரி ரோடு. ஆமாம் ப்ரோ, திருக்கி விட்டுறாங்க. ஃபக். நான் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்கேன். ப்ரோ தான் போவோம். அவர் தான் முதல் கால் தடத்தை பதிக்காரு. அவருக்கு பதிச்சு கால் தடத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். லைட்டாக லெஃப்ட் ரைட்டு விளக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அப்படியே விழுந்துருவோம், ஸ்லிப் ஆயிரும். நம்மளால் காலம் கீழே வைக்க முடியாது. அவர் எங்கே போகிறாரோ அப்படியே போயிடணும். எஸ். முடியல காய்ஸ், டயர்டாயிட்டேன். இது மட்டும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். 2 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குது. ஸோ டயர்டு. தவாங் போகிற வழி. அவ்வளோதான். நம்ம ஆஃப் ரோடாக இருந்தா என்ன ரோடாக இருந்தா செட். கமான் ப்ரோ. தெரிக்க விட வேண்டாமா? அவ்வளோதான், ஒரு கான்ஃபிடென்ட் தான். இந்த இடத்துல போவேன்னு தெரிஞ்சால் நான் போயிடுவேன் கைஸ். அவ்வளோதான். போக முடியாதுன்னு தெரிஞ்சால் முன்னாடி அழைச்சி போட்டு பின்னாடி போயிடுவேன். இது நான் இன்னும் இருக்குது, தரமாக இருக்குது. இன்னொன்று அந்த மலையை தாண்டி அடுத்த மலைக்கு போகணும். ஹிமாலயாஸ் அங்கே தான் இருக்குது. இதே ஹிமாலயாஸ் வந்தாச்சு. ஹிமாலயாஸில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். தரமாக இருக்குது. ஒர்த்து கைஸ், ஒர்த்து. வந்ததுக்கு செம்ம ஒர்த்து. அட்வென்ச்சர். பட் அட்வென்ச்சர் பைக் இருந்துச்சுன்னா நான் பூந்து விளாடுவேன். பட் நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்குனால தான் பூந்து விளாட முடியல. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே நம்ம ஸ்கிட் ஆயிடுவோம். ஏன்னா எனக்கு வர வழி அவ்வளோ இடத்துல ஸ்கிட் ஆச்சு. ஏதோ காட் செட்டிங்ஸில் கீழே விழலை. வேறு மாதிரி இந்த இடத்துல நல்லா மண்ணை ஆக்கிக்கணும், கால் கை எல்லாத்தையும். ரைடிங் பேன்னா ஃபுல்லாக சகதி தான். வியூவை பாருங்கள். கொக்காமக்கான்னு இருக்கு. கொக்காமக்கா எப்படி? கொக்காமக்கா வேற மாதிரி. இங்கிட்டு வேற மாதிரி நல்லா இருக்கு. இங்கிட்டு பாருங்க, ரோடை பாருங்க. ஏய், நம்ம ரூட்டு க்ளோஸ்டா. கைஸ் தரம், கைஸ் தரம் தரம் தரமான ரைடு. லெஃப்ட் விடு ப்ரோ. இந்த தம்பி தானே ஆரம்பிச்சிட்டான்.
அவன்ட ப்ளோ தான் அதுவும் போயிடும். ப்ரோ முன்னாடி போட்டோம் தண்ணி தெறிக்கி விட்டோம், தெறிக்கி விட்டுறோம். நம்ம வந்து இளம் கன்று பயம் அறியாது, அதனால் காலை கூட உணாமல் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க ரோட. நீங்கள் போங்க ப்ரோ, பின்னாடி போக முடியாது. அவன் காலை வைக்க தான் இடம் இல்லை, காலை வைக்க சகதிக்குள்ளே தான் காலை வச்சுட்டு இருக்கோம். அதுவே கொஞ்சம் வெயிட் ஆகுது காடு. சார் இந்த டீமில் தான் ரைடிங் பூட் கண்டிப்பாக தேவைப்படும். வேற மாதிரி யாஸ் இட்ஸ் அட்வென்ச்சர் கைஸ். நல்ல வேலை வீடியோ ஃபுல்லு ஆன்லேயே இருக்குது, ஆஃப் ஆகலை. நான் கூட கேமரா அப்போயே நிறைய டைம் ஆஃப் ஆச்சு. முக்கியமான டைமில் ஹை ஆட்டிடியூடில் ஆஃப் ஆகிடுது கைஸ் கேமரா. இப்போ நாங்கள் ஒரு 10,000 அடிக்கு மேலே போயிட்டு வந்தோம், அப்படியே ஆஃப் ஆகிட்டு. அலசுது. சார் பேக்கை டைட் வைக்கணும் பார்த்தேன், டைட் வைக்கல. அது வேறு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி பேக் சாஞ்சிட்டே வருது என் மேலே. இந்த டைமில் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க? நான் வந்து அட்வென்ச்சர் பைக்கை தாங்க மிஸ் பண்ணுறேன். ஒரு அட்வென்ச்சர் பைக் மிஸ் பண்ணி ஏறி நின்று போய்கிட்டே இருப்பேன். இப்போயும் அப்படி தான் போயிட்டு இருக்கேன். பிரேக் போடும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த வண்டியில் அப்படி தூக்கிட்டு போயிடுது. இந்தா எப்படி வழுக்குது. ஜிக்ஜாக் தான், ஜிக்ஜாக் போட்டே போகுது வண்டி. பின்னாடி வர நம்ம ப்ரோ ஆளாய் காணோம், எப்படி வந்துடுவாரான்னு தெரில. ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கா போயிடணும். முடிஞ்சாலும் 4 மணி 5 மணி வரைக்கும் வண்டி ஓட்டலாம் ப்ரோ. இப்போ டைம் 1:30 தான் ஆகுது. சாப்பாடுக்கு பார்க்கலாம். பேக் டு அட்வென்ச்சர். ஹாய், இந்த ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டணும்னா கண்டிப்பாக அனுபவம் தேவை, மனசளவில் இது தேவை. கண்டிப்பாக என்ன தேவைன்னா மனசளவில் தைரியம் வேணும். பயப்படாமல் கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றுறத சாதிக்கிறோம், மற்றதில் சாதிக்க முடியலையே. பட் இதனால் ரெக்கார்டு நம்ம பண்ணுறது R15. பட் யாருக்குமே தெரியாது நம்ம இப்படி போகிறோண்டு. நானும் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்தையும் வீடியோ போட்டிருக்கேன். பட்டு நமக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. நம்ம ரிட்டன் போனோம் பைக்லேயே, ரிட்டன் போய் தான் ரெக்கார்டு வைக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் ட்ரெயினில் போட்டு இல்லை வந்துட்டு ரிட்டன் போகும்போது அப்படி தான் போனாங்க. நான் வந்து ரிட்டனும் அடித்து ரெக்கார்டை வைக்கிறேன். ரெக்கார்டு கண்டிப்பாக நான் வச்சு ஆகிறேன் கைஸ். அவ்வளோதான். ஏதாச்சும் அப்போனாச்சும் சப்போர்ட் கிடைக்கான்னு பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்து 16ஆம் நாள். இன்னையோட நம்ம வண்டி ஓட்டி 4655 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் வீட்டில் இருந்து. பட் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா ஒன்று தான். வெஸ்ட் பெங்காலில் கிடைச்ச சப்போர்ட் கூட தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கல. அது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டம். ஒரிசா, அஸ்ஸாம்லாம் வேறு லெவல் சப்போர்ட் கிடச்சிது. நமக்கு வந்து இங்கே சப்போர்ட் கிடைக்கல தமிழ்நாட்டில் எங்கள் ஊர்லேயே எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. யாரும் பண்ணதே இல்லை இது வரைக்கும்.
பைக்கிங் பண்ணியிருக்காங்க, பைக்கர்ஸ் நிறையாவே இருக்காங்க. பட் நான் ஸ்டாப்னு அதை சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் நார்த் ஈஸ்ட் வந்துட்டு ரிட்டனும் பைக்கிலே போயிருக்காங்களான்னா யாரும் இல்லை. அதுவும் R15 இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ராயல் என்ஃபீல்ட்லனா ஒரு அண்ணா போயிருக்காரு லடாக் போயிட்டு, அது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அண்ணன். ஸோ இப்போ அவங்க யாருன்னா நம்மகிட்ட கான்டாக்ட் கிடையாது. பரவாயில்ல. ராஜபாளையம் டு இதெல்லாம் நம்ம தான். ஸோ அது இந்த பெருமையோட வண்டி போய் பெட்ரோல் போட போகிறேன். ரோடாடா அது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு 4 பாயிண்ட் இருக்குது. நான் அடுத்த ஸ்டாப்பில் கூட போட்டிருப்பேன். அவனும் வந்துட்டே போகிறேன். என்னடா ரோடு வச்சுருக்கீங்க? ரோடாக தான் இது. சரி, இதுதான் ஆஃப் ரோடு. பேண்ட்டு போச்சு வண்டியை போகிற. இதுதான் பியூட்டிடா. சரி பாருங்க வண்டியை சகதி வந்துடுச்சு. வெரி டயர்டு. அவங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுறாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே போகிறோன்னு தெரில. தவாங் கிட்டத்தட்ட 180, இன்னும் 150 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. 180-40 போயிட்டு கழிச்சிட்டோம்னா 120 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது தவாங்கு. ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.